கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு எவைகளில் உறுதியா இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் எதுல உறுதியா இருக்கிறோம் என்று சொன்னால், உலகத்துல பாருங்க, ஒருத்தவங்க நம்ம மேல கோவப்படுறாங்கன்னு சொன்னா நாமளும் என்ன பண்ணுவோம்? அவங்க மேல கோவப்படுவோம். ஒருத்தவங்க நம்ம மேல பொறாமையா இருக்காங்க, நாமளும் பொறாமையா இருப்போம். ஒருத்தவங்க கூட பேச மாட்டேன்னு சொன்னா நாமளும் என்ன பண்ண மாட்டோம்? அவங்க கூட பேசவே மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட அவங்க கிட்ட மட்டும் பேசவே மாட்டாங்க. எவ்வளவு தேவையா இருந்தா கூட அவங்கள மட்டும் மூஞ்சே பார்க்க மாட்டாங்க. இதுலலாம் நாம என்ன பண்ணுவோம்னா உறுதியா இருப்போம். அதாவது பிசாசினுடைய குணாதிசயங்களை நாம் என்ன பண்ணுவோம்னா அதுல என்ன பண்ணுவோம்? உறுதியா இருப்போம். ஆனால் தேவ காரியங்கள் நம்ம என்ன பண்றது இல்ல, உறுதியா இருப்பதில்லை. என்ன பாருங்க, நிறைய பேர் நான் ஜெபிக்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா 2 மணி நேரமா நல்லா ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருப்பது கிடையாது. இப்போ ஆலயத்துக்கு போறேன்னா தொடர்ந்து இன்னும் அதிகமாய் ஆலயத்துக்கு போவேன், அதுல உறுதியா இருப்பது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்றதுல உறுதியா இருப்பதில்லை. ஆனால் உலகத்துக்குரிய காரியங்கள்ல, கசப்புகள்ல, வெறுப்புகள்ல, பொறாமைகள்ல, எரிச்சல்கள்ல, இதுலலாம் நம்ம என்ன பண்றோம்? வைராக்கியத்தை வைப்பதில்லை. இவைகள் எல்லாம் உறுதியா இருக்கிறோம். நாம் எவைகள்ல உறுதியா இருக்க வேண்டும், நாம் எந்த காரியங்கள உறுதியா இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வேதாகமத்தின் மூலமா நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இங்க ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். இங்க பாருங்க, யாரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டுமாம்? உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை ஒரு மனுஷன் உறுதியாய் பற்றி கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் அநேக நேரங்கள்ல தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்பேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, தேவன் அழைத்த பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைகள்ல, அதாவது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காம இருக்கும், நல்ல துணிமணி இருக்காது, அவருடைய வாழ்க்கையில நடந்தே போய் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் இன்றைக்கு உயர்ந்த நிலைமைகளுக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒன்றுமில்லாத சூழ்நிலை தான் நாங்கள் கர்த்தரை தேடினோம். இன்றைக்கு தேவன் உயர்த்தி உங்க மத்தியில நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் யாரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் கொஞ்ச நேரம் கர்த்தரை தேடுது, அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தூர போயிடுது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படித்தான். அவர்கள் நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க, நிறைய அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பாருங்க, நல்ல கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு என்ன பண்ணுவாங்க? பாகாலை பணிந்து கொண்டிருப்பாங்க. அப்போ தேவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர்கள் என்ன பண்றாருன்னா அந்நியர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். அங்க கஷ்டப்படும் பொழுது திரும்பவும் கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க. திரும்பவும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு இப்படியாய் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கைக்கு நாம கூட அநேக நேரங்களில் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை தேடுவோம், அப்புறம் மனுஷனை நாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, யோபு குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபுவை பத்தி கர்த்தர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபு என்று சொல்லி யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து கர்த்தரே என்ன பண்றாரு? சாட்சி சொல்றார். காரணம், அவர் உத்தமனாய் நடந்து கொண்டார். தன்னுடைய உத்தமத்துல யோபு உறுதியாய் இருந்தார். என் அன்பு தேவஜனமே, நாம் எந்த காரியத்துல உறுதியாய் இருக்க வேண்டுமாம்? உங்களுடைய உத்தமத்துல நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும்.
அவங்க மனைவி சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து என்ன பண்ணுங்க, உங்க ஜீவனை விட்டுருங்க. நீங்க ஏன் வாழுறீங்க? எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உங்க சரீரத்துல என்ன பண்ணுது, இப்போ பிரச்சனை காணப்படுது. நீங்களும் என்ன பண்ணல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் உயிரோடு இருக்கிறீங்க? செத்து போங்கன்னு சொல்றாங்க. ஆனால் யோபு சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசிக்கொண்டிருக்கிற, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி என்ன பண்றாராம், தன்னுடைய உதடுகளால் அவர் பாவம் செய்யவே இல்லையா, தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, யோபு நமக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறார். அவர் தன்னுடைய உத்தமத்துல உறுதியுள்ளவராய் காணப்பட்டார். நீங்கள் கூட உங்களுடைய உத்தமத்துல உறுதியாய் இருங்க. இன்றைக்கு பாருங்க, வேலை ஸ்தலத்துக்குள்ள போறீங்களா, வேலை செய்கிற நிறைய பேர் ஏமாற்றி வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அவங்கள போல நானும் ஏமாத்துறேன்னா நானும் உயர்ந்து காணப்படுவேன். இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, உண்மையே இல்லாம நடக்கிறாங்க, ஓனரை இப்படி ஏமாத்தி வேலை செய்யறாங்க. இவங்கெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு நல்ல வீடு கட்டி வச்சிருக்காங்க, நல்ல வாகனங்களை வாங்கி வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நான் உண்மையா இருக்கிறாங்க, ஆனா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க உண்மையா இருக்கிறதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்கள் வீடுகள்ல, நீங்கள் படிக்கிற காரியங்கள்ல, எந்த இடத்துல நீங்கள் உண்மையா இருந்தால் அந்த உண்மையா இருந்து பாருங்க. நீங்க உத்தமத்துல உறுதியா இருந்து பாருங்க. யோபு அன்றைக்கு உத்தமமா இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்துல அவர் உறுதியாய் நின்றார். அந்த உத்தமத்துல உறுதியாய் நின்றது நிமித்தமாய் தேவன் என்ன பண்ணார்னா, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் பூர்ண வயதுடையவராய் இருந்து மரித்து போனாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உத்தமத்தை நிலைநிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் உத்தமத்துல உறுதியாய் இருந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். இங்க ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அவரை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் அவங்க மனைவி மாத்திரம் தான், பிள்ளையே இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, அப்படியா ஒரு பெருக்கமுள்ள ஒரு சந்ததியா உன் சந்ததி மாற்றப்படும் சொல்றாரு. ஆனா பாருங்க, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்த போதே ஆபிரகாம் என்ன பண்ணறான், விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது என்று சொல்லி தன் நம்பிக்கையில, தன் விசுவாசத்துல அவர் உறுதியாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உறுதியாய் இருந்தது நிமித்தமாய் அதிலே வாசிக்கும் பொழுது பாருங்க, 24ஆம் வசனத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மனுஷன் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்த போதே கர்த்தரை விசுவாசித்து தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் பெற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு நாம் எல்லாம் யாருடைய சந்ததின்னு சொன்னா ஆபிரகாமுடைய சந்ததி. என் அன்பு தேவச்சனமே, அன்றைக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா? ஆபிரகாம் யோசித்து கொண்டிருக்கலாம், சாரால் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, வயது சென்றவர்களுக்கும் 90 வயதுல 100 வயதுல அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்து தேவன் அவர்களை இன்னைக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். காரணம், ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவராய் இருந்தார். என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் உனக்கு நீ பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது படுத்த படுக்கையா இருந்துட்டு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இனி எழும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு லாஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்த போதே ஆபிரகாம் விசுவாசித்தாராம். அவர் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு கூட பிள்ளையே பறக்காதுன்னு சொன்னா கூட நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பிள்ளை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லணும், அன்றைக்கு 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த மகனை கர்த்தர் ஜீவனோடு கூட எழுப்பி அவனை சாட்சியாய் வைத்தாரே,
என்னை கூட கர்த்தர் எழுப்புவார் என்று சொல்லி நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாய் பேச வேண்டும். அன்றைக்கு மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து தேவன் என்ன பண்ணாராம்? உயிரோடு கூட எழுப்பினாரே. அந்த ஜீவனற்ற ஒரு சரீரத்துக்கே தேவன் ஜீவனை கொடுப்பார் என்று சொன்னால், என் கேன்சர் நோயில நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இனி என்னால் பிழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை கூட கர்த்தர் அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாய் பேசுங்க. தேவன் மேல உறுதியா இருங்க. அதாவது மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கே நீங்கள் அவ்வளோ உறுதியா இருந்து, எங்க மாமா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளே அப்படி நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யுரைக்கவே உரைக்காது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்று கூட என்ன பண்ணலையா? தவறி போகவே இல்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு தேவச்சனமே, நீங்கள் எவைகள்ல உறுதியா இருக்க வேண்டுமா? உங்கள் உத்தமத்துல உறுதியா இருந்து பாருங்க. நீங்க எந்த இடங்கள் இருக்கிற அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியா இருந்து தனக்கு வரவேண்டிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கூட அப்படி விசுவாசத்துல, அப்படி உங்களுடைய வாழ்க்கையில உத்தமத்துல உறுதியா இருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய யூத குலம் என்ன பண்ண போகுது? அழிய போகுது. இவங்க பாருங்க, கேள்விப்பட்டதுல இருந்து என்ன பண்றாங்க? தேவ சமூகத்துல 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து என் தேவனிடத்துல என்ன பண்ணுவேன்? உறுதியா இருந்து என்ன பண்ணுவேன்? ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, 3 நாளும் புசிக்காம குடிக்காம இருந்து தேவனிடத்துல இருந்து நன்மை பெற்றுக்கொண்டார். எந்த ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அதே ராஜா கையெழுத்தை மாற்றி அந்த யூத குலத்தை காப்பாற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எந்த இடத்துல அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாங்களோ அதே இடங்கள்ல கர்த்தர் அவர்கள் தலைகளை உயர்த்தினார். உங்கள் தலைகளையும் தேவன் உயர்த்த வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய உபவாசத்துல உறுதியா இருங்க. ஒருவேளை உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த உபவாசத்துல இன்னும் உறுதியா இருங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க. தேவ சமூகத்துக்கு போவதுல உறுதியா இருங்க. நிறைய பேர் தடை பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு ஏன் போற? ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க தேவனை தேடுவதை விடாதபடிக்கு தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு அவருடைய சமூகத்துக்கு ஓடிக்கொண்டே இருங்கள். ஜெபித்து கொண்டே இருங்கள். வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்கள். தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல, அதனால நான் கர்த்தரை விட்டு தூரம் போறாங்க, எனக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கொண்டிருக்காதீங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்காதீங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆகவேதான் ஏசாயா சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுன்னு சொன்னது போல, தேவனை ஒரு மனுஷன் உறுதியாய் பற்றி கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நடக்கும். என்ன, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில எது முடியாதுன்னு சொல்றீங்க, அந்த முடியாத காரியங்கள்ல கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு நம் முற்பதாக வாழ்க்கையில அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள். தேவ சமூகத்தில் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருங்கள். ஆபிரகாம் உறுதியாய் பற்றி கொண்டார். எஸ்தர் ராஜ்யத்தை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. யோபு உறுதியாய் பற்றி கொண்டாங்க. இவர்கள் எல்லாரும் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில அநேக மேன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட மேன்மைகள் கிடைக்கணும்னு சொன்னா நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. இவர் மாத்திரம்தான் ஜீவனுள்ள தேவன். இவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாளில் கூட தகப்பனே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உம்முடைய வழிகளை நடக்க கர்த்தாவே எங்களுக்கு இருபத்தாங்க. உத்தமத்துல உறுதி, விசுவாசத்துல உறுதி, ஜெபத்துல உறுதி ஆண்டவரே அப்பா தகப்பனே, உபவாசத்துல உறுதியாய் இருந்து ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவ கரமானது எங்க கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் உறுதியற்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் உறுதியாய் இருந்து தேவனிடத்தில் நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ஏசு
இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.